கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். 90 நாட்களுக்கும் மேல் பயன்பாட்டில் இல்லாத மின் இணைப்புகள் கண்டறிந்து அவற்றை நீக்க மின்வாரியம் தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 90 நாட்கள் மற்றும் அதற்கு மேலும் பயன்பாட்டில் இல்லாத மின் இணைப்புகளை ரத்து செய்யறதுக்கு மின்சார வாரியம் ஒரு திட்டமிடலை முன்னெடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்குறோம். கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் தாய்மானவன் இணைகிறார். ஓவர் டு தாய்மானவன், இந்த மின் இணைப்புகளை கண்டறிஞ்சு நீக்க மின்வாரியம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன, விவரிங்க. தமிழகத்துல 90 நாட்கள் மற்றும் அதற்கு மேலும் பயன்பாட்டுல இல்லாத மின் இணைப்புகளை ரத்து செய்வதற்கு மின்சார வாரியம் திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய சுற்றறிக்கை மூலமாக ஜூலை 1ஆம் தேதி முதல் அந்த மின் இணைப்புகளுக்கு தானியங்கி கணக்கு முடிப்பு நடைமுறையை அமல்படுத்துவதற்கான அந்த விரிவான வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பா இந்த புதிய நடைமுறைப்படி மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு 90 நாட்கள் நிறைவடைந்தும் நுகர்வோருக்கு நோட்டீஸ் தானாகவே உருவாக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி என்பது அனுப்பப்படும் எனவும், நோட்டீஸ் வழங்கப்பட்டு 3 மாதங்கள் நிறைவடைந்த பிறகு அந்த மின் இணைப்புல மீட்டு அகற்றுவதற்கான பட்டியல் சம்பந்தப்பட்ட உதவி பொறியாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும், மின்னிட்டு அகற்றி அந்த இணைப்பு தொடர்பான அனைத்து கணக்குகளும் சரிபார்க்கப்பட்டு இறுதி பில் தயாரித்து நிலுவைத் தொகைகளை கழிப்பதற்காக மீதம் இருக்கக்கூடிய டெபாசிட் தொகையை நுகர்வோருக்கு திரும்பி வழங்கவும் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. வருவாய் இழப்பை குறைத்தல், அதேபோல் பயன்பாட்டில்லாத கணக்குகளை நீக்குதல் போன்றவற்றை நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருப்பதாக மின்சார வாரியம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில ஆட்டோ அக்கௌண்ட் க்ளோசர் ஏசிசி என்று சொல்லுவார்கள், அந்த முறையில தானியங்கி கணக்கு முடிப்பு என்ற நடைமுறையில இதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே நோட்டீஸ் என்பது 7 நாட்களுக்குள்ளார வழங்கப்படும். நோட்டீஸ் மீது அடுத்த கட்டமாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத பட்சத்தில் 90 நாட்கள்ல நிறைவடைந்ததாக நுகர்வோருடைய அந்த செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு உடனடியாக அந்த மீட்டர் என்பது அகற்றுவதற்கான பட்டியல் உதவி பொறியாளருக்கு அனுப்பப்பட்டு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். 28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.